குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் குழந்தை பிறந்த உடனே பண்றது அரசாங்கம் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். ஒரு 3 மாசம் இல்லாட்டி 6 மாசம் கழிச்சு பண்ணும்போது கர்ப்பப்பை நல்லா சுருங்கி இருக்கும். உடனே அவசர அவசரமா பண்றதுனால வீட்டுக்கு போனா திருப்பி வரமாட்டாங்கிறதுல பண்றதுனால தரம் குவாலிட்டி சரியா பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு டியூப் விட பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை விஞ்ஞான முறைப்படி ஒரு இடத்துல தான் பண்ணணும்னு இருக்கும். ஒரு 3 to 5 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டரோட கம்மியாக தான் எடுக்கணும்னு இருக்கும். ஆனால் இவங்க அவசர அவசரமாக பண்ணும்போது டியூப்ல பாதி எடுத்துடுறாங்க, இல்லாட்டி இங்கே போடுறாங்க, அங்கே போடுறாங்க, எங்கே பண்ண முடியுமோ அவசர அவசரமாக பண்ணி முடிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளோட டாக்டர் சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்குறாங்க. இது மாதிரி அவங்க பண்ணாம இருக்கணும்னா கட்டாயம் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளி வச்சு லாப்ராஸ்கோபி மூலம் பண்ணணும். இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் படிச்சவங்க, அவங்க இன்னும் 40-50 வருஷம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த அவசரப்பட்டு பண்ற காலங்கள்லாம் போயிருச்சு. அப்ப நம்ம ஏழ்மையான இந்தியா, இப்போ ஏழ்மையான தமிழகம் கிடையாது. அதனால அரசாங்க மருத்துவர்களுக்கு நீங்க கட்டாயம் இதை எடுத்து சொல்லணும். தரம் உயர்த்துறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பொதுமக்களாக நம்ம தான் அதை எடுத்து சொல்லணும். யாருக்கு ரிவர்சல் ஆபரேஷன் தேவைப்படும், யாருக்கு எந்த பிரச்சனைகள் வரும் தேவைப்படுங்கிறது நம்ம ஆழமா யோசிக்கணும். தமிழ் பெண்களுக்கு டாக்டர்ஸ் தான் பாதுகாவலரா இருக்கணும். பொதுமக்களே இதை நம்ம நீங்களும் உங்க டாக்டர்ஸ் கரெக்டா சொல்லுங்க. குழந்தை பிறந்தோம்னா அடுத்தடுத்து பண்ணிட்டே போறாங்க இல்லையா? ஒரு நாளைக்கு 5, 8, 10 அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பண்ணி முடிச்சுன்னு பாக்குறாங்க. நீ என்னடி கேட்கிற அப்படிங்கிற ஒரு சிந்தனையில சில மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை மாறணும். ஒரு நாளைக்கு 2, 3 பண்ணலாம். ஆனா குழந்தை பிறந்த உடனே பண்றத கட்டாயம் தவிர்க்கணும். வீட்டுக்கு போய் 3 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் இன்டர்வல் ஸ்டெரிலைசேஷன் தான் பெஸ்ட். அதாவது தமிழ் பெண்களுக்கு கட்டாயம் தேவை.